ஹாய் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெறும் பிடிஜி. நான் உங்கள் பிடிஜி. இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச காட் ஆஃப் வார் 1ஓட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் பிடிஜி, இது உங்கள் ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. கேமோட ஸ்டார்டிங் சீனில் கிராட்டோஸ் வாழ்க்கையில் இதுக்கு மேலே இலக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி மலையிலேருந்து கீழே குதிக்கிறாரு. அப்போ தான் நம்ம ஊர் சினிமாஸ் மாதிரி கட் பண்ணி 3 வாரத்துக்கு முன்பு அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. நம்ம கிராட்டோஸ் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறார். ஆக்சுவலி அது ஒரு கப்பல். அங்கே ஒருத்தன் நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ லேட்டாக வருவீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கதையிட்டு இருக்கான். கப்பலை ஹைட்ரா தாக்குறாங்க, எங்களை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு அவன் சொல்ல நம்ம கிராட்டோஸும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறாரு. ஹைட்ராக்கு 3 தலை கொடூரமான பல்லோட அங்கே இருந்தவங்க எல்லாத்தையும் கடிச்சு முழுங்கிட்டு இருந்துச்சு. அங்கே நம்ம கிராட்டோஸ் ஒவ்வொரு தலையாக போட்டு தள்ளிட்டு 3வது தலையை போட்டு தள்ளிடுறாரு. உதவின்னு சத்தம் மட்டும் வருது. எங்குன்னு பார்த்தா அந்த தலைக்குள்ளேருந்து காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருந்திருக்கான். ஸோ அவனை போய் காப்பாற்றி சாவி எடுப்பாருன்னு பார்த்தா சாவியை எடுத்துகிட்டு அவனை மறுபடியும் அவர் வாய்க்குள்ளேயே போட்டுறாரு. அந்த சாவியை வச்சு கதவை திறந்து உள்ளே போகிறாரு கிராட்டோஸ். அங்கே நிறைய பேர் செத்து கிடந்தாங்க. அதை பார்த்து உடனே அவர் மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நம்மளில் நிறையா பேருக்கு எப்போவும் மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்னு சிலது இருக்கும். பட் அடிக்கடி அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கிராட்டோஸ்க்கும். 10 வருஷமாக நான் கடவுளுக்காக வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் அந்த மெமரிஸை நீங்கள் கொஞ்சம் கூட மறக்க வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி காடஸ் ஆஃப் விஸ்டம், அதாவது நம்ம அத்தினா கிட்ட நம்ம கிராட்டோஸ் கேட்குறாரு. இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அத்தினா. அவங்களோட பிரதர் ஏரிஸ் பார்த்திங்கன்னா ஏத்தன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்கான், அதை தடுத்து நிறுத்தி அவனை கொன்னுரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அத்தினா. கிராட்டோஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏத்தன்ஸுக்கும் போயிடுறாரு. அங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஏத்தன்ஸ் ஊரோட ஆரக்கல் லைட் ஃபார்மில் என்னை கண்டுபிடி, ஏத்தன்ஸ் ரொம்ப ஆபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்றாங்க. அதாவது ஆக்சுவலாக அந்த டைமில் காட் ஆஃப் வாராக இருந்தது ஏரிஸ் தான். ஸோ அவரை காட்டுறாரு. அவர் ஏத்தன்ஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டே இருக்காரு. அங்கே ஒரு வழியாக ஆரக்களை பார்த்துறாரு. ஆனால் கை கேட்டினது வாய் கேட்டாத மாதிரி அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க நம்ம ஏரிஸோட ஆளுங்க. அப்போ ஒருத்தன் ஓரமாக குழி தோண்டிட்டு இருந்தான். அத்தினா ஒன்று செஞ்சால் அது சரியாக தான் இருக்கும், குழி தோன்ற வரைக்குமாச்சும் நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஒன்றுமே புரியாமல் நம்ம கிராட்டோஸு கிளம்புறாரு. போயிட்டு ஆரக்களை சந்திக்கிறாரு. நீ ஏத்தன்ஸை காப்பாற்ற லேட்டாக வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கிராட்டோஸை பற்றி தெரிஞ்சுக்க நினச்ச ஆரக்கள் அவங்க தலையை பிடிச்சி ஞாபகங்களை கிளறாங்க. அங்கே தான் சில விஷயங்கள் நமக்கு காட்டுறாங்க. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கிராட்டோஸ் ஒரு படை தளபதி, அதுவும் ஸ்பார்ட்டனோட படை தளபதியாக இருந்தார். பல போர்க்காலத்தில் சண்டை போட்டு வெற்றி மட்டுமே பார்த்துட்டு இருந்தார் நம்ம கிராட்டோஸ். ஆனால் அவரோட ஒய்ஃபுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. எப்போ நிறுத்துவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராட்டோஸோட ஒய்ஃப் சொல்ல, கிராட்டோஸ் ஸ்பார்ட்டன்ஸ் இந்த உலகத்தையே மொத்தமாக ஆள்ற வரைக்கும் நான் இதை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட கிராட்டோஸ் கான்சியஸ்னஸ் இதுக்கு மேலே இந்த மெமரிஸ் கிளறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆரக்களை தடுத்துடுறாங்க. அப்புறம் அந்த ஆரக்கல் ஏரிஸ் அழிக்கணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்குது, அதுதான் அந்த பாண்டோரா பாக்ஸ். அது எல்லையற்ற பாலைவனத்தில் இருக்குது, அதை தேடி போன யாரும் உயிரோட வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கிராட்டோஸ்க்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. கிராட்டோஸ் அத்தினாவை சந்திக்கிறாரு. அந்த இடத்துல அத்தினா கிட்ட கிராட்டோஸ் பாண்டோரா பாக்ஸை பற்றி கேட்குறாரு. அத்தினாவும் கடவுள்களை அழிக்க ஒரே விஷயம் இருக்குது அப்படின்னா அது அந்த பாண்டோரா பாக்ஸ் மட்டும்தான். தொலைஞ்சு போன சோல்ஸோட டெசர்ட்டுக்கு போனீங்கன்னா, அதாவது லாஸ்ட் சோல்ஸோட டெசர்ட்டுக்கு போனால் குரோனஸை கூப்பிட்றதுக்காக ஒரு சங்கு இருக்கும். அங்கே போகிறதுக்காக அந்த சைரன் சவுண்டை நீ ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைட்டன்ஸ் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கிராட்டோஸ் ஷாக் ஆக, குரோனஸ் தான் லாஸ்ட்டு, ஜியூஸ் அவரை பாலைவனத்தில் சாகிற வரைக்கும் நடக்கிற மாதிரி செஞ்சுட்டான், குரோனஸ் முதுகில் தான் அந்த பாண்டோரா டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம கிராட்டோஸும் அங்கே போய் ஒரு வழியாக அந்த சங்கை ஊதிடுறாரு. அதை கேட்ட உடனே அத்தினா சொன்ன மாதிரி குரோனோஸ் லாஸ்ட் டைட்டனும் முன்னாடி நிற்கிறாரு. பாண்டோரா டெம்பிள் உள்ள தான் அந்த ட்ரெஷர்ஸ் இருக்குது, அதை தேடி போன யாருமே உயிரோட திரும்பினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறான். அவன் தான் கிராட்டோஸ்க்காக அங்கே இருந்த கதவையும் திறந்து விட்றான். அது வழியாக உள்ளே போன கிராட்டோஸ் நிறைய டெட் பாடிஸை பார்க்குறாரு. அதை பார்த்து சில விஷயங்கள் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. கிராட்டோஸ் பெரிய ஸ்பார்டன் வீரன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டைமில் கிராட்டோஸ் பார்பேரியன்ஸோட சண்டை போட போனார். ஸ்பார்டன்ஸ் எவ்வளோ தான் திறமையானவங்களாக இருந்தாலும் பார்பேரியன்ஸ் கவுண்டில் இவங்களை விட பல மடங்கு அதிகமாக இருந்தாங்க. தோல்வியே பார்க்காத ஸ்பார்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. பார்பேரியனோட கிங் கிராட்டோஸை கொல்ல போகிற நேரத்தில் கிராட்டோஸ் காட் ஆஃப் வாரை கூப்பிட்டு என்னோட எதிரிகளை எப்படியாச்சும் கொள்ளுங்க, என் லைஃபையே நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏரிஸ் கிராட்டோஸ் கேட்ட மாதிரி அவரோட எல்லா எனிமீஸையும் அழிச்சிட்றாரு. அதே டைமில் பிளேட் ஆஃப் கேயோஸையும் அவர்கிட்ட கொடுக்குறாரு. இதை எப்பயும் உன் உடம்புலேயே தான் இருக்கும், ஸோ அப்போ தான் இதை பற்றி நீ மறக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம ஏரிஸ். அந்த பிளேடை வச்சு பார்பேரியன் கிங்கோட தலையை வெட்டி வீசிட்டாரு நம்ம கிராட்டோஸ். அதுலேருந்து ஏரிஸ்க்காக பல கொலைகளை நம்ம கிராட்டோஸ் பண்ணுறாரு.
திரும்பவும் வெற்றி மழையாக பொழிய ஆரம்பிக்குது. அப்போ தான் ஒரு வில்லேஜ் ஏரிஸ்க்கு வந்து தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜுக்கு நெருப்பு வச்சுட்டு அங்கே இருந்தவங்க எல்லாத்தையுமே கொண்டு குமிச்சிட்டு இருந்தார் நம்ம கிராட்டோஸ். அப்படி கொண்டுட்டு முன்னேறும்போது தான் ஒரு டெம்பிள் இருந்துச்சு. அதுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரக்கல், அந்த ஊரோட ஆரக்கல் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கிராட்டோஸ் தான் ரேஜ் மோட்லேயே இருக்கார்ல, அவர் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவருக்குன்னு ஒரே குடும்பமாக இருந்த ஒய்ஃப் மற்றும் குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா கொன்னுடுறாரு. ஸோ அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் அங்கே இருக்காங்க அப்படின்றது நம்ம கிராட்டோஸ்க்கு தெரியாது. ஒரு செகண்ட் ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம கிராட்டோஸ் அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிருக்காரு. மனம் உடஞ்சு கிராட்டோஸ் வந்து உட்காந்துட்டு இருக்க அமைதியாக இல்லாத ஏரிஸ் அவன் ஏதோ பெரிய அவன் மாதிரி கிராட்டோஸ் முன்னாடியே வந்து இதை நான் தான் உன்னை செய்ய வச்சேன், இப்போ உனக்குன்னு யாரும் இல்லை, அதனால உன்னை எந்த விஷயமும் தடுக்க முடியாது, நீ பல மடங்கு சக்தி வாய்ந்தவனா மாறிட்ட அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஏரிஸ். கிராட்டோஸால் அதை ஏற்றுக்க முடியல. அந்த கோவத்தோடையும் சோகத்தோடையும் வெளியே வர அந்த ஆரக்கல் பெரியவங்க சொன்னால் கேட்கணும். இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்க, வில்லேஜ் அழிச்சது மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்தையே நீ அழிச்சிட்ட, நீ ஒரு பேய், நீ ஒரு கோஸ்ட் அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாங்க. ஸோ அவங்க விட்ட சாபத்தில் தான் அவங்களோட அப்போ தான் ஒய்ஃப் மற்றும் குழந்தையோட சாம்பல் வந்து கிராட்டோஸோட உடம்புல ஒட்டிக்குது. அது என்னைக்கும் உன்னை விட்டு போகாது, உன்னால் அதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரக்கல் வந்து சாபம் விடுறாங்க. அதுலேருந்து தான் நம்ம கிராட்டோஸ் கிரே ஸ்கின்னாக மாறினார். நிறைய தடயங்களை தாண்டி ஒரு வழியாக பேண்டோரா பாக்ஸை வந்து அடையிறாரு நம்ம கிராட்டோஸ். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்ட ஏரிஸ் ஏத்தன்ஸில் இருக்க அவர் பெரிய ஷார்ப்பான ஒரு தூணை எடுத்து ஜாவலின் த்ரோ பண்ணுறாரு. அந்த தூண் கரெக்டாக வந்து கிராட்டோஸோட வயிற்றில் குத்தி செவத்தோட செவராக சொருகிறாரு. ஏரிஸோட அடியாளுங்க அந்த ஜந்து இருக்கும்ல பறக்கிற மாதிரி, அதை வந்து பெட்டியை தூக்கிட்டு போயிடுது. நேராக நரகத்துக்கு போன கிராட்டோஸ் ஒருத்தனோட காலை பிடிச்சி கீழே விழுகாமல் தொங்கிட்டு இருக்காரு. அவன் யாருன்னு பார்த்தா சாவியை எடுத்துட்டு ஹைட்ரா வாய்க்குள்ள ஒருத்தனை தள்ளி விட்டுருப்பாரு, அவன் தான் அவன். இந்த டைமும் அவனை பிடிச்சி மேலே வந்துட்டு அவனை மறுபடியும் கீழே தள்ளி விட்டுறாரு. அந்த டைமில் அவன் சாகலை அப்படின்னா இங்கே அவன் வந்திருக்க மாட்டான், கிராட்டோஸும் கீழே விழுந்து செத்துருப்பார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அங்கேருந்து வெளியே வரலாம்னு பார்க்க திடீர்னு கயிறு ஒன்று மேலே இருந்து கீழே வந்தது. அதை பிடிச்சி மேலே வந்து பார்த்தா நம்ம கிராட்டோஸ் வந்து ஏத்தன்ஸில் இருக்காரு. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ஒரு புரியாத மாதிரி ஒருத்தன் பேசிட்டு இருந்தானே, ஒரு வயசானவர் குழி தோன்ற மாதிரி இருந்தாரு, குழி தோன்ற வரைக்கும் உயிரோட இருன்னு கூட சொன்னாரு. அந்த தாத்தா வந்து ஏத்தன்ஸ் அழிஞ்சிட்டு இருக்கு, தயவு செஞ்சு அதை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போதான் ஏரிஸ் வந்து ஏத்தன்ஸ்ல இருக்க ஒரு பாலத்தில் நின்றுட்டு மற்ற கடவுள்களெல்லாம் போட்டு தள்ளிட்டேன், பேண்டோரா பாக்ஸ் இப்போ என் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியூஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு. ஏரிஸ் வந்து கிராட்டோஸ் வரதை பார்த்துட்டு வணக்கம் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜியூஸ் கிட்ட பேச போயிட்டாரு. ஏரிஸ் கையில் இருந்த பேண்டோரா பாக்ஸை பார்க்குறாரு நம்ம கிராட்டோஸ். கீழே வில வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் இருக்க அந்த சக்தியை வச்சு நம்ம கிராட்டோஸ் வந்து ஏரிஸோட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உருவமாக மாறிடுறாரு. கிராட்டோஸ் கிட்ட ஏரிஸ் ஒரு காலத்தில் அவன் உயிருக்காக என்கிட்ட மண்டிட்டு நின்றுட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவத்தோட நம்ம ஏரிஸ் வந்து பேச, கிராட்டோஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ என்ன ஒரு மான்ஸ்டராக மாற்றிட்ட, நான் முன்னாடி இருந்தவன் கிராட்டோஸ் நான் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏரிஸ் கிராட்டோஸ் மறக்கணும்னு நினைக்கிற பல விஷயங்களை கண் முன்னாடி காட்டி, எப்போவுமே உன் குடும்பத்தை உன்னால் காப்பாற்றவே முடியாது, உன்கிட்ட இருக்க வெப்பன்ஸ் நான் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திமிரா பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்படி பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த கிராட்டோஸ் கிட்ட இருந்த அந்த பிளேட் ஆஃப் கேஎஸுமே வந்து பறிச்சிடறாரு. இப்போ ஏரிஸை எதிர்க்கிறதுக்கு அவர்கிட்ட எந்த ஒரு ஆயுதமுமே இல்லை நம்ம கிராட்டோஸ் கிட்ட. அப்போதான் கிராட்டோஸ் கடந்து வந்த பாதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி தான், அதாவது அந்த பாலமே வந்து பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு ஆயுதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிராட்டோஸ் வந்து அதை எடுத்துக்கிறாரு. அதை வச்சு சண்டை போட்டு ஒரு வழியாக ஏரிஸை வந்து டிஃபீட் பண்ணுறாரு. ஸோ ஆகிற நிலைமையில ஏரிஸ், அன்னைக்கு நான் அப்படி பண்ணது வந்து உன்னை ஒரு பெரிய வீரனா மாற்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரிஸ் வந்து டைலாக் கூட நம்ம கிராட்டோஸும் நீ நினைச்சதை சாதிச்சிட்ட, கடவுளையே கொள்ற அளவுக்கு நான் ஒரு பெரிய வீரனம் என்ன மாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே சமயம் நம்ம ஏரிஸை வந்து அவர் கொன்னுறாரு, கத்தி எடுத்து வயிற்றுலயே சொல்கிறாரு. இந்த இடத்துல கிராட்டோஸ் நான் தாண்டா லியோ தாஸ்ன்னு சொல்ற மாதிரி இருந்தா வெறியா இருந்திருக்கும். நான் தாண்டா லியோ தாஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. என்னதான் ஏரி செத்து போயிருந்தாலும் அவன் ஏற்படுத்தின அழிவு ஏத்தன்ஸ் நகரத்தில் அது அப்படியே தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் கிராட்டோஸும் குடும்பத்தோட நினைவுகளை நினைச்சு தினம் செத்துட்டே தான் இருக்காரு. கெட்ட கனவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தொடர்ந்துட்டே தான் இருந்துச்சு. அதுலேருந்து அவரோட வெளியே வரவே முடியல. எப்படி வர முடியும்? அதான் அவர் உடம்புலேயே ஒட்டியிருக்கு. அந்த கனவுகளை வந்து போர்த்துக்க முடியாத கிராட்டோஸ் அத்தினா கிட்ட போய் கேட்குறாரு, அத்தினா நீ எங்களுக்கு நிறையா நல்லது பண்ணியிருக்க, ஆனால் அந்த கனவுகளை எங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாழ்க்கையே வெறுப்பான கிராட்டோஸ் உயரமான மலையிலேருந்து கீழே குதிச்சு தன்னோட உயிரை வந்து விடுறாரு. பல வருஷம் உழைப்பு, பல வருஷத்தோட நம்பிக்கை எல்லாம் வீணாக போயிடுச்சு. பல வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டும் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ற ஒரு விரக்தியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலாக உயிரை விடுறாருன்னு சொன்னேன், ஆனால் அந்த உயிரை அவரை விடுற மாதிரி இல்லை. ஆமாம், அவர் சாகலை. அத்தினா அவரை வந்து காப்பாற்றிடுறாங்க. அத்தினா கிராட்டோஸை காப்பாற்றி நீ காட் ஆஃப் வாரை கொண்டு இருக்க, எங்களுக்கு வந்து பெரிய உதவி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இனிமேல் காட் ஆஃப் வாரா நீ தான் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நம்ம கிராட்டோஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இனிமேல் இந்த உலகத்தில் யார் போர் செஞ்சாலும் யார் ஜெயித்தாலும் தோத்தாலும் நம்ம கிராட்டோஸ் தான் போர் கடவுள்.
ஒன் அண்ட் ஒன்லி பீஸ். ஸோ ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் சில பாயிண்ட்ஸை நான் வந்து சொல்லாமல் விட்டுருப்பேன். ஸோ ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கேமை விளையாண்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினச்சா அப்பப்போ நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.